வணக்கம். இன்றும் சக்தி பிரஸ் ரிலீஸில் சந்திக்கின்றோம். சக்தி டிவி உடன் சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் இணைந்து தரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் டிவி தரப்பில் நான், நியூஸ் ஃபர்ஸ்ட் தரப்பில் த்ரிஷானோ இங்கே வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் த்ரிஷானோ. வணக்கம் கஜாமன். இன்று பத்திரிகை கையிலே திகதியை பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு தான் இன்று நாங்கள் இந்த நாளாக பதிவு செய்கிறோம். இன்று வெளிவந்திருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகையில இருந்து நாங்கள் தலைப்புகளை உங்களுக்காக விரிவடைத்து தருவதற்கு காத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் முதலில் கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் யாழ்ப்பாண பக்கம் போயிட்டு வரலாம் அப்படி யோசிக்கிறோம். வழமையா நாங்கள் எந்த நாளும் செய்யறதே செய்யாம கொஞ்சம் வித்தியாசம். அப்படி பார்க்கும்போது யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரக்கூடிய உதயன் பத்திரிகை பிரதான தலைப்பாக இந்த தலைப்பை கொண்டு வந்திருக்கிறது. உடன் ஒழிக்கப்பட வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம். வடக்கு மாகாண சபையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது தீர்மானம். இப்ப இந்த தீர்மானம் எத்தனையாவது தடவையாக நிறைவேற்றப்படுகிறது? இந்த தீர்மானம் நிறைவேற்றதன் பிற்பாடு என்ன செயற்பாடு நடைபெறுகிறது? வடமாகாண சபையில இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து அவர்களோட பிரதான கோரிக்கை என்னவென்றால், இந்த கோரிக்கையை பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இதை முன்மொழிய வேண்டும். அதாவது அவசரகால சட்டம் நீக்கப்பட வேண்டும், நிரந்தரமாக இருக்கக்கூடாது என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கணும். அதன் பிறகு பாராளுமன்றத்தில் அது விவாதத்துக்கு கொண்டு வரப்பட்டு அதன் பின்னர் தான் அதை நிரந்தரமாக நீக்குவதா இல்லையா என்ற தீர்மானத்தை எடுக்க முடியும். ஆகவே இவர்கள் ஆரம்ப புல்லடியை இட்டிருக்கிறார்கள். இது உண்மையாகவே பருகக்கூடிய நீரா அல்லது காணல் நீரா? என்னை பொறுத்தவரை காணல் நீராகத்தான் இருக்க வேண்டும். என்றால் எல்லோருக்குமே தெரியக்கூடிய கசினோ சட்டத்தையே தடை செய்வதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து பேரும் அதிகப்படியாக ஆளுங்கட்சி தரப்பிலே எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் இருந்தும் பிரசன்னமாகாமல் அவர்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுக்கு அந்த கசினோ இல்லை, அது சட்டத்துக்கு வேறொரு பேர், செயல் நுணுக்க அபிவிருத்தி திட்டம் என்கின்ற பேர்ல வந்திருக்கு. அது என்ன சட்டமாக்கப்படையில் திட்டம் தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விளையாடுறாங்க. குறிப்பாக வடமாகாண சபையில இது தொடர்பில் வைக்கப்பட்டிருக்கும் முதலாவது குற்றச்சாட்டு என்னவென்றால், இது தமிழர்கள் அல்லது சிறுபான்மை இனத்தவரை பிரதான இலக்காக கொண்டு முன்வைக்கப்பட்டுள்ள ஒரு சட்டம். 1972ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டம். அதனைத் தொடர்ந்தும் பேரினவாதிகள் அதனை முன்மொழிந்து நிரந்தரமாக்குவதிலேயே குறியாக இருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் அபிவிருத்தி பற்றி பேசி வாக்குகள் சேகரிக்க முடியாது, இனங்களுக்கு இடையில ஒற்றுமை பற்றி பேசி வாக்குகள் சேகரிக்க முடியாது. அரசியல் நடைபெற வேண்டுமாக இருந்தால் இனவாத கருத்துக்கள் வெளிப்பட வேண்டும். கருத்துக்கள் தெரிவிப்பு இருவரும் தேநீர் அருந்துவது வழமையாக இருக்கிறது. இது எத்தனையோ வருடங்களாக நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இருக்கிறது. இப்போ நாங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் செய்கிறோம், கட்டாயமாக செய்திகளை எடுத்து நாங்கள் பேச வேண்டிய கடமை இருக்கிறது போல வடமாகாண சபைக்கு முன்பு சில கடமைகள் இருக்கும். ஒன்று கூடும் போது அவர்கள் தங்கள் சார்பாக இருக்கக்கூடிய தூரநோக்கு சிந்தனையை பதிவு செய்வார்கள் தீர்மானங்களாக. அந்த தீர்மானங்களில் ஒன்று ஆரோக்கியமானது, உடன் ஒழிக்கப்பட வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம். குறிப்பாக தமிழ் பேசும் மக்களுக்கு ஆரோக்கியமான ஒரு தீர்மானமாகவும் இருக்கிறது. அடுத்து, உறுதியளித்ததை செய்யாது ஜனாதிபதி நொண்டிச்சாட்டு. நேற்றைய அமர்வின் போது வடமாகாண முதலமைச்சர் காட்டப்படுகின்ற செய்தி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கக்கூடிய சகல மொழிகளிலான அரச பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்பும் வடமாகாண சபையினுடைய முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் அரசுடன் இணைந்து நாங்கள் செயற்பட தயார் என்று அறிக்கையை விட்டிருந்தார். அதுதான் வந்தது. இங்கே உதயன் பத்திரிகையில் இன்றைய செய்தி இப்படி வந்திருக்கிறது. அடுத்து, கமலை குற்றவாளி என்று கட்சி தீர்மானித்தது வேதனை, வடக்கு முதலமைச்சர் கூறுகிறார் என்கின்ற செய்தி இருக்கின்றது. குறிப்பாக முன்னாள் நீதியரசர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் தெரிவித்திருந்தால் நியாயமாக இருக்க வேண்டும். பார்ப்போம். அப்படினால் வேறு ஏதாவது விடயங்கள் அதில் இருக்கிறதா? நான் கூறுகிறேன், நீதியரசர் என்ற வகையில் சாதாரணமாக ஒரு நீதியரசர் பக்கசார்பாக செயற்படக்கூடியவர் அல்லதானே. ஆகவேதான் நான் கூறுகிறேன், நீதியரசர் என்ற வகையில் அவரது தீர்ப்பு நியாயமாக இருக்க வேண்டும், அவரது எண்ணம் சரியாக இருக்கும். முன்னாள் நீதியரசர் அடிப்படை. அடுத்து, மஹிந்த கோரியதாலேயே நாங்கள் தலையிட்டோம், நல்லிணக்க முயற்சிகள் குறித்து மனம் திறந்தார் ராமபோசா என்கின்ற செய்தி இருக்கின்றது. குறிப்பாக சிறில் ராமபோசா தென்னாப்பிரிக்காவிலிருந்து இலங்கைக்கு வருகை தர உள்ள விசேட பிரதிநிதி. அதாவது இலங்கை விவகாரம் தொடர்பாக ஜனாதிபதி அவர்கள் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி ஜேக்கப் சூமாவை கடந்த பொதுநலவாய நாடுகளின் மாநாட்டின் போது கேட்டுக்கொண்டாராம். இலங்கை பிரச்சனையில் நீங்கள் தலையிட்டு தென்னாப்பிரிக்காவின் அனுசரணையுடன் இலங்கை மக்களை ஒன்றிணைக்க ஒற்றுமைப்படுத்த உதவுங்களே என கேட்டாராம் என இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பிறகுதான் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட விசேட பிரதிநிதி சிறில் ராமபோசா கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் தடவையாக தனது கருத்தை வெளியிட்டுள்ளார் இலங்கை தொடர்பில். சமீபத்தில் இலங்கைக்கு வருகை தர உள்ளாராம். வந்த பிறகு பார்ப்போம் என்ன நடக்கும்.
பேச்சுக்களின் போது நடந்தவை என்ன விரைவில் வெளிப்படுத்துவேன் என்கிறார் ஹெரிக் சொல்ஹேம் என்கிற செய்தியாக இருக்கிறது. அண்மை காலமாக ஹெரிக் சொல்ஹேம் ஒரு தனித்துவமாக பேசப்படுகிறார். சுயசரிதை புத்தகம் ஒன்றை எழுதி வருகிறாராம். அதில் பல விடயங்களை உள்ளே அடக்கி இருக்கிறாராம். ஆகவே இலங்கை விடயம்தான் அவரது சுயசரிதை புத்தகத்தில் பிரதான அங்கமாக இருக்கிறதாக கூறப்படுகிறது. கூடுதலாகவே இது ஒரு மார்க்கெட்டிங் பிளானா இல்லாடி சாதாரணமாக சுயசரிதை என்றவுடன் ஒரு மார்க்கெட்டிங் இருக்கத்தான். யாழ் பல்கலைக்கழகத்திற்குள் புலனாய்வு உடன் நிறுத்துமாறு தீர்மானம் என்கிற செய்தியாக இருக்கு. மன்னாரிலே குறிப்பாக சில பாடசாலைகளுக்குள் இப்படி புலனாய்வு பிரிவினர் சென்ற செய்தி நேற்றைய தினம் வந்தது. யாழ் பல்கலைக்கழகத்துள் புலனாய்வு உடன் நிறுத்துமாறு தீர்மானம் என்கிற இன்னும் ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. நேற்று வடக்கு மாகாண சபையிலே நேற்று அமர்வின் போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னொரு தீர்மானம், தீர்வையற்ற வாகனம் குறித்து உறுப்பினர்கள் கடும் ஆர்வம். 6 மாதங்கள் மாகாண சபை உறுப்பினராக இருந்தவர்கள் தீர்வையற்ற வாகனம் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று இப்போ, அதாவது மக்கள் பிரச்சனையை விட வாகனம் வாங்குறது மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அடுத்த செய்திகளுக்கு செல்லலாம். நாங்கள் இன்று வெளிவந்திருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தி, குடாநாட்டுக்கான குடிநீர் திட்டம் இரணிமடுவுடன் சம்பந்தப்படாது, வடமாகாண சபையில் தீர்மானம் நிறைவேற்றம். ஆகவே கிளிநொச்சி யாழ்ப்பாணத்துக்கு இருந்த புனக்கு ஓரளவு தீர்க்கப்பட்டுள்ளது. ராணுவ ஆட்சேர்ப்பை நிறுத்த கோரிக்கை என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வடக்கில் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு வேலைகளுக்காக படையினரால் ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி வடமாகாண சபையில் நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது 3வது தீர்மானம். யாழ் நகரில் ஜனாதிபதி பதாதைக்கு தீ வைப்பு. யாழ்ப்பாணம் துறையப்ப விளையாட்டரங்கிற்கு அருகில் அமைக்கப்பட்டிருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச படம் பொறிக்கப்பட்ட பதாகை நேற்று முன்தின ஞாயிற்றுக்கிழமை இரவு தீ வைத்தெரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்படியாக நடைபெறும் போது அவர்கள் யார் என்பதை இலகுவாகவே இப்போது இன்னும் கண்டு கொள்கிறார்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினர். ஆகவே வைத்தவரை வெகு விரைவில் நாளைய தினம் புகைப்படத்துடன் நாங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து, வடக்கில் ராணுவ ஆட்சியை நீக்கி சிவில் நிர்வாகத்தை ஏற்படுத்துங்கள், ஜனாதிபதியிடம் ஜேவிபி கோரிக்கை என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தெற்கிலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தியை வடக்கு பத்திரிகை தாங்கி இருக்கிறது. காரணம், வடக்கு மக்கள் பிரச்சனை சார்பாக மக்கள் விடுதலை முன்னணி பேசியதால். இந்திய ராணுவ தளபதியாக புலிகளோடு போரிட்ட தல்பீர் சிங் பாதுகாப்பு அமைச்சு அங்கீகாரம், பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு. இலங்கையில் இந்திய படையினர் நிலை கொண்டிருந்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட உள்ள ஆபரேஷன் பவான் படை நடவடிக்கையில் தளபதியாக பங்கேற்கிறது லெப்டினன்ட் ஜெனரல் தல்பீர் சிங் சுகத் இந்தியாவின் அடுத்த படை தளபதியாக நியமிக்கப்பட உள்ளார் என்கின்ற செய்தி இங்கே பேசப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது. உள்நோக்கம் என்னவோ தெரியவில்லை. மோடி ஒரு புறம், அங்கே இன்னொரு பக்கம் லேடி. இந்த கதையெல்லாம் சொன்ன கேடி TR ராஜேந்திர பற்றி நேற்று பேசியிருந்தோம். இப்போ இது ஒரு செய்தியாக எங்களுக்கு வந்திருக்கிறது. இவை இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தி. இனி வீரகேசரி பத்திரிகையிலே இன்று தேசிய பத்திரிகையாக வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான தலைப்பை பார்க்கலாம். இலங்கை ஜனாதிபதியின் கோரிக்கையே உதவ காரணம், தென் அமெரிக்காவின் விசேட பிரதிநிதி சிறில் ராமபோசா கூறுகிறார் என்கின்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. முஸ்லிம் சிங்கள மீள் குடியேற்றத்துக்கு கூட்டமைப்பினரும் ஆயருமே தடை, இந்தியர்களை போன்று வெளிநாட்டவர்களை வன்னியில் குடியமர்த்தவும் சதி என்கிறார் அமைச்சர் சம்பிக் என்கின்ற செய்தி இங்கே இருக்கிறது. புதுதான ஒரு செய்தி கிடைச்சிருக்குது, புதிய ஒரு செய்தி. ஆனால் அமைச்சர் சம்பிக ரணவக்கோவை பொறுத்தவரை புதிதான கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு புதிய செய்திகளை மக்களுக்கு கூறுவார். எனக்கு இறுதியில் பார்த்தீங்கன்னா காற்று இல்லாத ஒரு பலூன் போலதான் இருக்கும் செய்தி. ஒரு காலகட்டத்தில் அவர் சம்பூரை பற்றி அதிகமாக பேசியிருந்தார். இப்போ அவர் வாயில சம்பூர் வாரதே இல்லை. ஆனால் எவ்வளவு பேசி நடைபெற வேண்டிய நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. இதே போல அது நாங்கள் பெரிதாக பார்க்க வேண்டியது இல்லை. சமய முரண்பாடுகளை விசாரணை செய்ய விசேட போலீஸ் பிரிவு அங்குரார்ப்பணம். முதல் முறைப்பாட்டை தௌஹீத் ஜமா அத்துக்கு எதிராக பதிவு செய்தது சிங்கள ராவே. குறிப்பாக இந்த பிரிவு, போலீஸ் பிரிவு அங்குரார்ப்பணம் செய்ததே உண்மையாகவே குறிப்பாக சமயங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிணக்குகளை நிறுத்துவதற்கு, குறிப்பாக பொதுபல சேனாவினுடைய செயற்பாடுகள் அதிகப்படியாக மக்களினுடைய ஒற்றுமைக்கு சீர்குலைப்பதாக இருப்பதனால் தான் இது ஏற்படுத்தப்பட்டது என்கின்ற ஒரு விடயத்தை அமைச்சர்கள் சிலர் முன்வைத்திருந்தார்கள். அதாவது நேற்றைய தினம் இது தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பில் பிரதி போலீஸ் அதிபர் கூறியிருப்பது என்னவென்றால், சமயங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் அதிகரித்துள்ளன. அவ்வாறான முரண்பாடுகள் தொடர்பில் பல முறைப்பாடுகள் கடந்த காலங்களில் பதிவாகியுள்ளன. அவற்றை உரிய முறையில் தீர்ப்பதற்கு
நீண்ட காலம் செல்கின்றது. ஆகவே உடனடி தீர்வுகளை காண்பதற்காக தான் இவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. இதன் போது மற்றொரு ஊடகவியலாளர் சிறப்பான கேள்வியை எழுப்பியிருந்தார். அதாவது இந்த முறைப்பாடுகளை தீர்ப்பதற்காக நியமிக்கப்பட்ட இந்த பிரிவில் 4 மதங்களையும் சார்ந்த போலீசார் இருக்கின்றனர் என. ஆனால் அதற்கு இவருக்கு கூறியிருந்த கருத்து, போலீஸ் பேச்சாளர் கூறியிருந்தார், இது ஒரு நல்ல கேள்வி, நாம் எதிர்காலத்தில் அதனை நடைமுறைப்படுத்துவோம் என. அதேபோது அதை எதிர்காலத்தில் என்று கூறி, ஆனால் அதன் செயற்பாடு இனங்களுக்கு இடையிலான முரண்பாடு, குறிப்பாக சமயங்களுக்கு இடையிலான முரண்பாடு தீர்ப்பதற்கான அமைப்பு, அது எப்படி நடுநிலையாக இருக்கும்? அடுத்த கேள்விக்கு போகலாம். தலைக்கவச கொள்ளையர்கள் 2 போலீசாரால் கைது, அடைக்கலம் கொடுத்தவரும் அகப்பட்டார். குறிப்பாக கொழும்பை அண்மித்த பகுதிகளில் கடந்த 4 மாதங்களாக முகத்தை முழுமையாக மறைக்கும் கவசம் அணிந்து வங்கிகளில் கொள்கைகளில் ஈடுபட்டு வந்த பிரதான சந்தேக நபர்கள் 2 உள்ளிட்ட 3 போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி இருக்கின்றது. இருவரும் கண்டி பிரதேசத்தில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது போலீசார் ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறார்கள். ஒரு தமக்கு கிடைத்த துப்பு ஒரு துரங்களின் மூலம் அந்த நாடகத்தை நடத்தி, அதாவது ஒரு பெண் போலீசாரை வைத்து காதல் நாடகம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளதாகவே இந்த செய்தியில் முழுமையாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு சந்தேக நபர் கண்டியில் பிரதான இடம் ஒன்றுக்கு வந்துள்ளாராம். அங்கே வைத்து அவரது தலைக்கவசத்தினூடாக தான் கைது செய்திருக்கிறார்கள். இந்த தலைக்கவசம் தான் கொழும்பில் அண்மையில் நடத்தப்பட்ட கொள்ளைகளின் போது பயன்படுத்தப்பட்ட தலைக்கவசம். அவர்கள் அது அவர்களுடைய புலனாய்வு திறன், அவர்கள் அதனை சரியாக கணித்து அதன் மூலம் 2 கைது செய்திருக்கிறார்கள். அடைக்கலம் கொடுத்தவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அடைக்கலம் கொடுத்தவர் ஒரு சிவில் பாதுகாப்பு அதிகாரி எனவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டது. அந்த பில்லா படத்துல சொன்ன விடயங்களை நான் அடிக்கடி சொல்ல, பில்லா 2ல, அதாவது துரோகி யாருன்னு கேட்டா எப்பவும் நண்பனா இருக்கிறவன் தான் துரோகி ஆக முடியும், வெளியில இருக்கிறதுனால வர முடியாது. அதே மாதிரி கொள்ளைகள் இடம்பெறதா இருந்தா அந்த கொள்ளைகளோடு அந்த கொள்ளை சம்பந்தப்படுற இடம் இருக்கிறத அங்கே ஒரு மிக நெருக்கமாக வேலை பணியாற்றக்கூடிய ஒருவர், அதை பற்றி நன்றாக தெரிந்த ஒருவரால் தான் அது துப்பு கொடுக்க முடியும், செய்யக்கூடிய ஒரு விடயம். ஆகவே அந்த அடிப்படையிலே போலீசாருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். இவ்வகையான சிறப்பான பணிகளையும் இலங்கை போலீசார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க பாராளுமன்றத்தில் கோர வேண்டும், வடமாகாண சபையில் பிரேரணை நிறைவேற்றம் என்கிற செய்தி இருக்கிறது. நாங்கள் பார்த்தோம் பல பிரேரணை, ஆனால் முக்கியமான பிரேரணை வீரகேசரி பத்திரத்திலே பதிவாகி இருக்கிறது. மத்திய தென் அமெரிக்க மாநிலங்களை தாக்கிய புயல் 17 பேர் உயிரிழப்பு என்கிற செய்தியாக இருக்கிறது. இந்த புயல் உயிரிழப்பு என்னும் போதுதான் இலங்கையினுடைய காலநிலை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுக்கு கடந்த ஒரு மாதமாக வெப்பநிலை அதிகமாக இருந்தது. கடந்த 4-5 நாட்களாக கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலே மழை பெய்தது பிற்பகல் வேளைகளிலே. நேற்றைய தினம் பார்த்தீர்களாக இருந்தால் மாத்தளை மற்றும் ஏனைய கண்டி மாவட்டங்களிலே தொடர்ந்து மழை பெய்வதான ஒரு செய்தி நமக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது. இப்போது எமது வானிலையினுடைய மாற்றம் மாறிவிட்டதா அல்லது இன்னும் ஒரு சில நாட்களுக்கு அந்த வானிலை நீடிக்கும் எனவும், அதே நேரம் மலையகம் பெரும்பாலும் ரத்தினபுரி மாவட்டம், கேகாலை, மாத்தளை ஆகிய பகுதிகளில் கற்கள், மலை மேடுகளிலிருந்து கற்கள் உருண்டு விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் பெரும்பாலும் இருப்பதால் பாதுகாப்புடன் அந்த பிரதேச மக்களை மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கோரப்பட்டிருக்கிறது. கொலை குற்றவாளிகள் 7 பேருக்கு மரண தண்டனை. நுவரெலியா மேல் நீதிமன்றம் தீர்ப்பு. கொலை குற்றச்சாட்டில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட 7 பேருக்கு மரண தண்டனை விதித்து நுவரெலியா மேல் நீதிமன்றம் நேற்று திங்கட்கிழமை தீர்ப்பளித்தது. நுவரெலியா வலப்பனை நில் தண்டஹின்ன பிரதேசத்தில் வைத்து 1994ஆம் ஆண்டு நடைபெற்ற மனித படுகொலை ஒன்று தொடர்பிலேயே நுவரெலியா மேல் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. குறிப்பாக 20 வருடங்களுக்கு பின்னர் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதுதான். இந்த வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 9 பேரில் 2 பிரதிவாதிகள் இறந்துவிட்டனர். மீதி 7 பேருக்கு தான் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 3 ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அடுத்து வேகமா வருதா வடக்குக்கு கிடைக்கக்கூடிய நீர். ஆனால் உண்மையில் என்னவென்றால் அந்த நீரை வேறொரு பானையில் அல்லது வேறொரு சேகரிப்பு வேகமா வாரது நான் நினைக்கிறேன் காற்று. அதான் அவர் யோசிச்சு கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அதிகாரங்கள் வேறு வேறு இடங்களுக்கு மாற்றப்படுகிறது என்கின்ற விடயம் இங்கே இருக்கிறது. கனியனுடைய கேள்வி சித்திரம் மீண்டும் மீண்டும் சிந்திக்க வைக்கின்றது, குறிப்பாக தமிழ் பேசும் மக்களை. ஆசிரியர் தலையங்கம் வீரகேசரியில் யதார்த்த நிலையினை புரிய வைத்திருக்கும் அமைச்சர் வாசு என்கின்ற செய்தியாக இருக்கின்றது.
அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார முன்னர் இடதுசாரி சிந்தனையாளராக இருந்தாலும் முன்னர் தமிழ் மக்களினால் தமிழ் பேசும் மக்களினால் அதிகம் நேசிக்கப்பட்ட ஒருவர். பின்னர் அரசுடனிருந்து சில காலங்களிலே வித்தியாசமான கருத்துக்களை வெளியிட்டார். ஆனால் அண்மை காலங்களிலே மிக நடுநிலைமையான கருத்துக்கள் பலவற்றை அதனால் தற்போதும் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார் மீது தமிழ் மற்றும் சிறுபான்மை இன மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. இது வீரகேசரி பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்கம் என்று வெளிவந்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் இன்று தினகரன் பத்திரிகைக்கு செல்வலாம். பஹ்ரைன் சென்றடைந்த ஜனாதிபதிக்கு மகத்தான வரவேற்பு, வர்த்தக தூதுக்குழுக்கு இடையில் முக்கிய பேச்சுவார்த்தை, புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடவும் திட்டம் என்கின்ற செய்தி இருக்கின்றது. இதிலே மிகவும் குறிப்பிடக்கூடிய ஒரு சந்தோஷமான விடயம், பஹ்ரைன் செல்வதற்கு முதல் இறுதியாக பங்கு பெற்றிய இலங்கை என்ற நிகழ்வு கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தினுடைய ஆண்டு வருடாந்த செயற்திட்ட அறிக்கையினுடைய அந்த கூட்டம் பெருமையாயிருக்கிறது. பஹ்ரைன் ராஜ்யமானது பாரசீக வளைகுடாவின் மேற்கு கடற்பாதை அண்டிய சிறிய தீவு நாடாகும். எரிபொருள் வளமுள்ள செல்வந்த நாடாக திகழும் பஹ்ரைனில் அண்மை காலங்களில் வங்கி, நிதி மற்றும் சுற்றுலாத்துறைகளில் பாரிய முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்கிற செய்தி இருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய தீவு என்று சொல்வார்கள். பஹ்ரைன் மிகச்சிறிய தீவு, மிகவும் வளர்ச்சி அடைந்த அண்மை காலத்தில் மிகு அபிவிருத்தியில் ஒரு சிறந்த முன்னேற்றத்தை காட்டிய நாடு என கூறப்படுகிறது. அதே நேரம் இந்த 2 நாள் விஜயத்தில் ஜனாதிபதி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளதுடன் பஹ்ரைனுடன் 2 தரப்பு ஒப்பந்தங்கள் பலவும் கைச்சாத்திடப்பட உள்ளதாக இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜனாதிபதியுடன் இலங்கையிலிருந்து வர்த்தக தூதுக்குழு ஒன்றும் சென்றுள்ளது. அங்கே அவர்களுக்கும் பஹ்ரைனைச் சேர்ந்த வர்த்தக தூதுக்குழுவுக்கும் இடையில் தான் பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற உள்ளதாக இந்த செய்தியில். மத விவகார பிணக்குகளை கையாளும் போலீஸ் பிரிவின் பணிகள் ஆரம்பம். 16 பேர் அடங்கிய போலீஸ் அதிகாரிகள் நியமனம். சர்வ மதங்களையும் சார்ந்த போலீஸ் அதிகாரிகளை பணி கமர்த்த ஏற்பாடு. பிரதமரினால் நேற்று அங்குரார்ப்பணம். தொலைபேசி இலக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. 2-307-674, 2-307-664, 2-307-788, 2-307-406 என்கின்ற தொலைபேசி இலக்கங்களூடாக அழைத்து இது பற்றிய முறைப்பாடுகளை தெரிவிக்கலாம் என்கின்ற செய்தி இங்கே இருக்கின்றது. இது இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையினுடைய இன்னொரு செய்தி. 25 கோடி ரூபாய் பெறுமதியான மாணிக்க கற்கள் கொள்ளை. மாவனல்ல ஏல விற்பனையில் ஜீப்பில் வந்த ஆயுததாரிகள் துணிகரம் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. மோட்டார் சைக்கிள்ல ஹெல்மெட் போட்டுட்டு வந்தா நாங்க கோடிக்குள்ளதான் களவாடு செய்வோம், ஜீப்பில் வந்தோம்னு சொன்னா ஆயுதத்தை காட்டி நாங்க கோடிக்கணக்கு 25 கோடிக்கு மேலதான் கொள்ளை செய்வோம் என்றது போல இந்த செய்தி இருக்கிறது. நமது வீரியமான போலீசாரினுடைய செயற்பாடு இந்த கொள்ளையர்களையும் வெகு விரைவில் கைது செய்யப்பட்டுவிடும். இது இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய தினகரன் பத்திரிகையுடைய செய்திகளாக இருக்கின்றன. அடுத்து, மத்திய கிழக்கில் பரவி வரும் சுவாசம் தொடர்பான வைரஸ் தொற்று, இலங்கையர் எவரும் பாதிக்கப்படவில்லை என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து நாங்கள் இன்னொரு செய்திக்கு செல்லலாம். நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமலாக்க சட்டமா அதிபர் உதவ முன்வந்துள்ளார் என்கிற செய்தி ஆசிரியர் தலையங்கம் தினகரன் பத்திரிகையிலே இன்று வெளியாக இருக்கின்றது. இவை இன்றைய தினம் தினகரன் கொண்டு வந்த செய்திகளாக இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகை செய்திகளுக்கு செல்லலாம். குடாநாட்டுக்கான குடிநீர் திட்டம் இரணைமடுவுடன் சம்பந்தப்படாது, வடமாகாண சபையில் தீர்மானம் நிறைவேற்றும் நாங்கள் பார்த்த செய்தி. குடிநீர் தட்டுப்பாட்டுக்கு புதிய தீர்வு, இளம் காற்றிலிருந்து பெறலாம். அருமையான ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஜெருசலத்தில், குறிப்பாக இஸ்ரேலிய ஜெருசலத்தில் தான் இந்த செய்தி இருக்கின்றது. உலகத்திலே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளிலே அன்னளவாக 57% யூதர்களால் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம். குறிப்பாக இந்த ஆராய்ச்சிகள் அல்லது தேடல்களில் ஈடுபட்டிருக்கிற கல்விமான்களுக்கும் வாசகர்களுக்கும் நன்றாக புரியும். அதான் உலகிலே அதிசிறந்த மூளைத்திறன் கொண்டவர்கள் யூதர்கள் என்கின்ற ஒரு பொருளும் இருக்கிறது. இது ஜெருசலம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இடம். இளம் காற்றிலிருந்து குடிநீரை தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை இஸ்ரேல் கம்பெனி ஒன்று கண்டுபிடித்திருக்கின்றது. செலவு குறைந்த இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வளர்ந்து வரும் நாடுகளில் குடிநீர் பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கலாம் என்றிருக்கின்றது. ஆகவே இளம் காற்று என்பது ஈரப்பதன் ஓரளவு இருக்கக்கூடிய காற்றிலிருந்து குடிநீரை பெறுகின்றார்கள். ஆகவே அது சுத்தமான குடிநீர் என்கின்ற ஒரு விடயம் இங்கே அமல்பட்டிருக்கின்றது. இந்த விஞ்ஞானிகளை நாங்கள் பாராட்டி ஆக வேண்டும். குறிப்பாக சூடான், மத்திய ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய குடிநீரினால் கிடைக்காமல் இறந்து போகக்கூடிய மில்லியன் கணக்கான குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு பொருளாக அமையும் என்று நாங்கள் நம்புவோமாக. நிச்சயமாக. அடுத்த செய்தியும் அதே போன்ற ஒரு செய்தி தான். தண்ணீர் குடித்து விட்டீர்களா, இப்போது போத்தலையும் சாப்பிடலாம் என்கின்ற செய்தி இருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி. லண்டன், உங்கள் தண்ணீர் போத்தலின் உள்ளே நீரை நீங்கள் குடித்து விட்டீர்களா, இப்போது போத்தலை சாப்பிடுங்கள்.
தண்ணீர் போத்தலை சாப்பிடக்கூடியதான கண்டுபிடிப்பை பிரிட்டனில் உள்ள மாணவர் ஒருவர் விருத்தி செய்திருக்கின்றார் என்ற செய்தியாக இருக்கின்றது. ஆகவே பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களினால் ஏற்படக்கூடிய சூழல் சேதங்களை தடுக்கலாம். ஆனால் அதை பிடித்து நாங்கள் குடித்துவிட்டு அது எவ்வளவு கூட தூரம் சுத்தமாக இருக்கும் என்ற ஒரு கேள்விதான் எனக்கு இப்போ ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. அதுக்கும் ஏதாவது கிளவுஸ் போடுறதுக்கு ஏதாவது புதிய முறைகள் இருக்கலாம். இது லண்டனில் கண்டுபிடிக்கப்பட்ட செய்தியாக இருக்கின்றன. அதனை பார்க்கும் போது கிட்டத்தட்ட தற்போது சிறுவர்கள் சாப்பிடக்கூடிய ஜெலி போன்ற ஒரு உருவம் தான் தெரிகின்றது. ஆமா, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். சிந்தனை சிறப்பாக இருந்தால் வாழ்த்துக்கள் கண்டுபிடிப்பாளர்களுக்கு. ஆண் 3 பெண்கள் உட்பட 4 இலங்கையர் தங்க கடத்தல் குற்றச்சாட்டில் சிக்கினர். திருவனந்தபுரம், பெங்களூரு விமான நிலையங்களில் அகப்பட்டனர். திருவனந்தபுரம் கேரளாவினுடைய விமான நிலையம், பெங்களூர் கர்நாடகாவினுடைய விமான நிலையம். இதிலே 3 பெண்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நவநாகரிக உடை அணிந்து சென்றது போன்ற புகைப்படம் நேற்றைய தினம் பிரசுரமாக இருந்தது. அவர்கள் அந்த விமான நிலையத்தில் இறங்கி நடக்கும் போது காலனியிலிருந்து எதையோ எடுத்து தமது பைக்குள் வைப்பதை பாதுகாப்பு அதிகாரிகள் கண்ணுற்றிருக்கிறார்கள். அதன் பிறகுதான் இந்த கைதை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். கொழும்பிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு சென்ற விமானத்தில் பயணம் கொண்ட முகமது மன்சூர் என்ற இலங்கை பிரஜையிடமிருந்து 360 கிராம் தங்கம் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதாவது 11 லட்சம் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் 3 பெண்களிடமிருந்தும் பாரிய அளவிலான தங்கம் கைது கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. மண்டேலா மரணமடைந்ததை இட்டு மகிழ்ச்சி, நெருங்கிய நண்பன் டுட்டு கூறுகின்றார். மண்டேலா மரணமடைந்திருப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைவதாக தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் பேராயர் டெஸ்மண்ட் டுட்டு கூறுகின்றார். நிறவரி ஆட்சி முடிவுக்கு வந்து முதலாவது தேர்தல் இடம்பெற்று 20 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் நாட்டிற்கு தற்போதைய தலைவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டி இல்லாததால் மண்டேலா மரணமடைந்து விட்டு தான் மகிழ்ச்சி அடைவதாக டுட்டு விரக்தியான தொடையில் கூறியிருக்கின்றார். அதாவது அவர் கவலைப்பட்டிருப்பார் என்கின்ற ஒரு பொருளிலே நண்பன் கதை. அதாவது தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியான ஜேக்கப் சூமா பதவி ஏற்ற பின்னர் இவரது விமர்சனம் அதிகரித்துள்ளதாகவே இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வந்து இலங்கைக்கு இடையிலான நல்லிணக்க செயற்பாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்க செயற்பாட்டுக்கான ஒரு எதிர்ப்பு செய்தியாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், மறைமுகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இவர் ஏற்கனவே, அதாவது ஜெனீவா மாநாட்டின் போது ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார், நேரடியாக ஒரு கடிதத்தை வெளியிட்டிருந்தார். இலங்கை மக்கள் விடயத்தில் முழுமையாக நல்லிணக்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும், இலங்கையில் சமாதானம் நிலவுவதற்கு சகல நாடுகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருந்தார். வாழ்த்துக்கள் உங்கள் தொடர்பு செய்திக்கு. நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை என்கின்ற பொருளிலே இன்றைய ஆசிரியர் தலையங்கம் தினக்குரலே இருக்கின்றது. பலருக்கு சந்தேகம் இருந்தால் அதை வாசித்து அதனுடைய விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். இங்கே மலையக மக்களுக்கான வீட்டு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது செய்தி வந்திருக்கிறது. கனவிலே கொழுந்து பறிக்கக்கூடிய அம்மையார் தன் உடலிலே அந்த கொழுந்து அந்த கரைபடியாமல் இருக்கும் அந்த அந்த என்ன சொல்வார்கள், அந்த ஷீட்டை போட்டு விட்டு தூங்குகிறார் கனவில். செய்தியும் கனவு செய்தியாகத்தான் இருக்கிறது. அம்பு மாத்திரம் வந்து கொண்டிருக்கிறது. பிரதீப்பினுடைய கேலி சித்திரமான அந்த அம்பு இந்த அம்மையாரை போல இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த அரசியல்வாதிகளினுடைய வீட்டை நோக்கித்தான் ஓடுமானது எங்களுக்கு தெரியவில்லை. இது குறிப்பாக தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தி. ஊழலும் லஞ்சமும் இதுதான் இலங்கையை இப்போது ஆட்டிப்பறந்து கொண்டிருக்கக்கூடிய மிகவும் காரசாரமான காரணம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதியலாம். அடுத்த செய்தி குறிப்பாக இன்று வெளிவந்திருக்கக்கூடிய சுடரொளி பத்திரிகை. நெருக்கடியில் தவிக்கிறது அரசு, சம்பிக்கவும் சிவப்பு எச்சரிக்கை, உள்ளேயா வெளியேயான முடிவெடுக்கும் தருணம் வந்துவிட்டது எனவும் தெரிவிப்பு. அமைச்சர் சம்பிக்க கெசினோ விடயம் தொடர்பாக இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். அந்த சட்டம் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் தாம் அரசை விட்டு விலக வேண்டி ஏற்படும் என்ற ஒரு தோரணையில் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் குறிப்பாக அவர்கள் அரசியலுக்கு வந்ததிலிருந்து ஒரு கொள்கையிலே தீவிரமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. பலர் மாற்றமடையும் போது, ஆனால் குறிப்பாக எல்லோருமே ஒரே வகையான கொள்கையில் இருப்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். மஹிந்தவின் தீர்மானத்துக்கு எதிராக சம்பிக்க போர்க்கொடி என்கின்ற செய்தி இங்கே. அதான் அந்த செய்தி. பங்காளிகள் கூட்டம் திருமலையில் சம்பந்தன் தனிமையில் நின்று என்கின்ற செய்தியும் இருக்கிறது. இந்த சமயங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் தீர்க்க ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விசேட போலீஸ் பிரிவு நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி தீர்மானத்துக்கு எதிர்ப்பு வெளியிட்டிருக்கிறது. இது இன்னொரு வெளியிப்பு. முதல் கசினோ, இது வந்து இந்த இனங்களை தீர்ப்பதற்கான போலீஸ் பிரிவுக்கு. அடுத்து நாங்கள் பார்த்தோம் பங்காளிகள் கூட்டம் திருமலையில் சம்பந்த தலைமையில் நின்று அரசின் அஸ்தமனம் ஆரம்பம், ஜேவிபி சுட்டி காட்டு என்கிற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நிறைவேற்று முறைமையை நீக்கினால் பொது வேட்பாளர் தேர்வே ஏற்படாது.
உப ஜனாதிபதிகளாக தமிழ் முஸ்லிம் தரப்புகள், அமைச்சரவை எண்ணிக்கை 25, அரசமைப்பில் முழு மாற்றம் தேவை. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நிறைவேற்ற ஜனாதிபதி முறையை உடன் ரத்து செய்வாரானால் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்க வேண்டிய நிலை ஏற்படா என்று கோட்டை நாகவிகாரையினுடைய விகாராதிபதி கருத்து தெரிவித்த செய்தி நல்ல ஒரு கருத்து, என்ன ஆரோக்கியமான ஒரு கருத்து. அதுவும் குறிப்பாக பௌத்த துறவி ஒருவனுடைய நாவிலிருந்து அந்த கருத்து வெளிவந்திருக்கிறது, பாராட்டப்பட வேண்டும். நடைமுறைப்படுத்தப்பட்டால் இலங்கை மக்களும் நன்றாக இருக்கலாம். அடுத்து அரசின் காதில் விழ வேண்டும் சீன அமைச்சரின் அறிவுரை என்கின்ற செய்தி ஒன்று சுடரொலியில் இருக்கின்றது. இப்பொழுது சீனாவும் இலங்கை மிக நெருங்கிய நட்பு நாடு. இடித்து கூறிய பிறகும் அரசு மனித உரிமைகள் சபையில் நிறைவேற்றப்பட்ட இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தின் மீதான தனது நிலைமாற்றை மாற்றிக்கொள்ளாமல் இருக்குமானால் அது இந்த நாட்டின் எதிர்காலத்தில் அக்கறை கொண்டவர்கள் பலருக்கும் கவலை அளிப்பதாகவே இருக்கும். அந்த தீர்மானத்தை இலகுவானதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று சீனாவினுடைய அறிவுரையை அரசியல் காதில் விடுத்த வேண்டும் என்கின்ற போர்வையில் வந்த செய்தியை இங்கே சுடரொலி தெளிவாக தலைங்கமாக தந்திருக்கின்றது. அலுகோசு பதவிக்கு குவியும் விண்ணப்பங்கள் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாயிருக்கு. ஜேபியினுடைய கேலி சித்திரம் பல விண்ணப்பங்கள் இருக்கின்றது போல இருக்கிறது. அதே நேரம் அதிலே காட்டப்படும் முகம் நவநீத பிள்ளையார் அம்மையார் தானே, அந்த போலதான் தெரிகிறது. பிள்ளை என்பது போல் எழுதப்பட்டுள்ளதாகவும் அருகில் பே என்றுதான் போடப்பட்டிருக்கிறது. பயமுறுத்துகின்றார் என்பது போல் இருக்கின்றது. பார்ப்போம் என்னவென்று. இது ஜேபியினுடைய கேலி சித்திரமாக பதியப்படுகிறது சுடரொலியிலே. நிறைவாக மெட்ரோ செய்திகளுக்கு செல்லலாம். தௌஹீத் ஜமா அத்தினரை உடன் கைது செய்யுமாறு சிங்கள ராவிய கோரிக்கை. மதங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை விசாரணை செய்யும் போலீஸ் பிரிவில் முதல் முறைப்பாடு. இப்படியான முஸ்லிம் இயக்கங்கள் இருக்கிறது என்பதும் இப்போது எங்களுக்கு தெரிய வரக்கூடியது. இந்த செய்தியில் நான் பார்த்த ஒரு விடயம் என்னவென்றால், முதலாவது முறைப்பாடு என இந்த செய்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றாலும் அதற்கு முன்னர் ஒரு முறைப்பாட்டை தெரிவிக்க ஒரு தேரர் ஒருவர் இன்னொரு தேரருக்கு எதிராக முறைப்பாட்டை முன்வைக்க சென்றுள்ளாராம். அதன் போது அவர்கள் கூறினார்களாம், தனிப்பட்ட விடயங்களை இங்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, செய்ய முடியும், ஆகவே குழுவாகத்தான் செஞ்சால் தான் அதை பதிவு செய்யலாம். மாணவிக்கு செருப்பு மாலை அணிவித்த ஆசிரியையை இடமாற்றி விசாரணைகள் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. திருகோணமலை பிரதேச பாடசாலை ஒன்றுக்கு வெள்ளிக்கிழமை செருப்பு சென்ற மாணவியின் செருப்பை கலட்டி மாலையான அணிவித்திருக்கிறார் அந்த ஆசிரியர். இதில் என்ன விடயம் என்றால், அந்த மாணவி ஒரு வறுமையானவர், அவர் தந்தை இழந்தவர், ஒரு சப்பாத்து வாங்கக்கூடிய பொருள் வளம் கூட அவருக்கு இல்லை. அதன் பிறகு பிரதேச போலீசார் அந்த மாணவிக்கு ஒரு சப்பாத்து வாங்கி கொடுத்ததாகவும் இந்த செய்தியில் உள்ளது. இந்த விசாரணைகளை இதற்கு மேல் மேற்கொள்ள வேண்டாம் என மாணவியின் தாயார் கூறியிருக்கிறார், மாணவியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு. ஆனால் ஆசிரியை இடமாற்றம் மட்டும்தான் தண்டனையா என்ற கேள்வி இருக்கிறது. ஆசிரியருக்குரிய சில விடயங்கள் தேவைப்படும். சரியான விசாரணைகளின் போது ஆசிரியர் தரப்பிலிருந்து கூட வரக்கூடிய நியாயமான விடயங்கள் வெளிவரக்கூடியதாக இருக்கும். பார்ப்போம். சோனொலிபாத மலைக்கு யாத்திரிகை சென்றவர்கள் சறுக்கி விழுந்தில் ஒருவர் மரணம், 3 காயம். குறிப்பாக டிசம்பர் தொடங்குகின்ற திருவண்ணாமலை சோனொலிபாத மலை யாத்திரை மே மாதம் பௌர்ணமியுடன் நிறைவடையும். ஆகவே இப்போது அதிகப்படியான மக்கள் இந்த யாத்திரைகளாக செல்கிறார்கள். குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய காலநிலையும் ஓரளவு சாதகமாக இருக்கக்கூடிய, கொஞ்சம் வெப்பமும் குளிரும் சார்ந்த விடயம். அதிலே இடைநடுவிலே எதிர்கொண்ட அனர்த்தத்தினால் ஒருவர் உயிரிழந்து 3 காயமடைந்துள்ள செய்தி இங்கே கவலைக்கிடமான செய்தியாக இருக்கின்றது. 1 வயது குழந்தை அழுததால் கோபமுற்று நிலத்தில் அடித்து கொலை செய்த தந்தை. இது தெஹியத்த கண்டிய பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. நாங்கள் அமெரிக்காவிலே தான் இப்படியான செய்திகள் கேள்விப்படுவோம். இப்ப இலங்கையில் வந்திருக்கிறது. மதங்களை தாண்டி மனிதாபிமானத்தினுடைய தேவை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு திட்டத்தை முன்வைப்பதற்கான காலம் வந்திருக்கின்றது. அரசியல் உயர் பதவியில் இருப்பவர்கள் இது பற்றியும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அண்மைக்கால செய்திகள் ஆரோக்கியமானதாக இல்லை. சொத்துக்காக 3 ராணுவ வீரர்களின் உதவியுடன் கணவனை கொலை செய்த மனைவி கைதானார் என்கின்ற செய்தி இங்கே இருக்கின்றது. இது மனைவி 3 ராணுவ வீரர்களை வைத்து உதவியோடு சொத்துக்காக கணவனை கொலை செய்த சம்பவம் ஒன்று இங்கே இருக்கின்றது. இலங்கை மக்களிடம் தற்போது எந்த அளவுக்கு கொடூர மனப்பான்மை மேலோங்கி வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று மனிதாபிமான நேசமிக்க நாடுகளில் இலங்கையினுடைய மக்கள் முன்னணியில் இருப்பார்கள் என்று தெரியும். ஆனால் நிலைமை கொஞ்சம் மாற்றம் அடைகிறது. காரணம் தெரியவில்லை. அல்லது ஒரு காலகட்டத்திலே நாங்கள் யுத்தம் சார்ந்த செய்திகளை தாங்கி வந்ததனால் இவ்வகையான பிற செய்திகளை நாங்கள் முன்னிலைப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது மனிதத்தை தடுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அந்த வாய்ப்பு எங்கள் நேரத்துக்கு முன்மாதிரி என்பதை மக்களுக்கு வழங்கி கொண்டு நாங்கள் சக்தி பிரஸ் ரிலீஸில் இருந்து நாங்கள் விடைபெற போகின்றோம். நன்றி த்ரிஷானு. நன்றி கஜமுகன்.
இப்போது நான் அணிந்திருக்கக்கூடிய கோட்டை கலட்டி விட்டு உங்களோட பேசுவதற்கான நேரமும் வந்திருக்கிறது. இடைவேளையை தொடர்ந்து குட் மார்னிங் ஸ்ரீலங்காவில் சந்திப்போம்.